தோழர் ரஹ்மானின் அன்பு வணக்கங்கள். சார்பு ஆய்வாளர் தேர்வு 2025க்கான நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி திட்டம் ஒன்று வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்திருக்கோம். அதாவது இந்த வாரம், அதாவது 1 வீக் வந்து டைம், ஒரு வாரத்துக்கு வந்து என்னென்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், நம்ம எப்படி அதுலேருந்து மார்க் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இந்த வாரம் திட்டம் 1ல் முதல் வாரம் வந்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பில் பார்த்துட்டோம்னா 10th ஃபஸ்ட்டு லெசன். இந்த 10th ஃபஸ்ட் லெசன் படிச்சிட்டோம் அப்படின்னா கம்பல்சரி 1லிருந்து 2 கொஷின் வந்து கம்பல்சரி வரும். ஓகேவா? அடுத்து புவியியல். புவியியலை பொறுத்த வரைக்கும் 10th ஃபஸ்ட்டு லெசன் இந்திய அமைவிடம், வடிகால் அமைப்பு, நிலத்தோற்றம், அது சம்மந்தமானது வந்து இதுலேயும் கம்பல்சரி ஒரு கொஷின் வரும். வரலாறை பொறுத்த வரைக்கும் சிந்து செம்மொழி நாகரிகம் இல்லாத கொஷின் பேப்பரே இல்லை. எல்லா தேர்வுக்கும் வந்து சிந்து செம்மொழி நாகரிகத்துலேருந்து கொஷின் வருது. ஸோ அந்த இதுவும் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடணும். இதுலேருந்து நமக்கு 1 மார்க் கிடைக்கும். அறிவியலில் 10th சயின்ஸில் 16வது பாடம் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்லேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். அந்த ஹார்மோன் சம்மந்தமானது ஒரு கொஸ்டின் வரும். அதுபோக நம்ம எக்ஸ்ட்ரா அடுத்து என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் வைஸ் போகிறோம். ஏன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து தான் வரும் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஸோ 6th ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிக்கலாம். அதாவது நூல், ஆசிரியர் குறிப்பு அதெல்லாம் எடுத்துக்கணும். இலக்கணம் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிங்க. புக் பேக்கு, அதில் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நல்லா படிச்சுக்குங்க. கலைச்சொற்கள் வந்து ரொம்ப முக்கியமாக படிச்சுக்குங்க. ஏன்னா அது மெயின்ஸ் பேப்பருக்கு வந்து ரொம்ப உதவும். ஆமாம், தகுதி தேர்வு வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மைன்ஸில் வந்து தமிழுக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த 10 கொஸ்டின் கிராமர் கேட்குறாங்களே, அதில் வந்து அந்த கலைச்சொற்கள்லாம் கேட்பாங்க, முக்கியமானது. ஸோ அதெல்லாம் தமிழில் வந்து படிக்கும்போது நல்லா படிச்சுங்க. 6th நிறையா இருக்குது. அடுத்து வந்து உளவியலை பொறுத்த வரைக்கும் பகடை டாபிக் வந்து கவர் பண்ணுறோம். டைஸு, அப்புறம் சீட்டு கட்டு, கார்ட்ஸ்லாம் வந்து நிகழ்த்தகவு வந்து இது கவர் பண்ணுறோம். கம்பல்சரி இது இல்லாத கொஸ்டினே இல்லை. ஸோ இதுலேருந்து கம்பல்சரி 1லேருந்து 2 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம எத்தனை மார்க்கு இந்த வாரத்தில் எடுக்க போகிறோம், படிக்க போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு 2, இதில் 1, 2, 1, 3, இதில் 1, 4, 5, 2, 6, 7 மார்க். இந்த வாரத்துக்கு வந்து நம்ம பார்த்துட்டோம்னா 7 மதிப்பெண்ணுக்கு வந்து நம்ம வந்து தேர்வுக்கு வந்து கம்பல்சரி படிக்க போகிறோம். ஸோ நாட்களை வந்து எண்ணாதீர்கள், நாட்களை வந்து வீண் செய்யாதீர்கள், நாட்களை வந்து பயன்படுத்துங்கள். நல்ல முறையில் முயற்சி எடுத்து படிங்க. தோன்றின் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. நீ புகழோடு தான் தோன்றணும், அதுக்காக தான் நீ உழைக்கணும். அப்படி நீ உழைக்கலை அப்படின்னா நீ பிறந்திருக்கிறதே வேஸ்ட்டு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. அந்த குறளுக்கிழங்க நாம் வந்து நம் முயற்சியை வந்து தொடருவோம். அடுத்த திட்டத்தில் நம்ம வந்து சந்திப்போம். தேர்வு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கு. அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. இந்த நாள் இனி நலகாமைய வாழ்த்துக்கள். என்றும் உங்கள் அன்புடன்.